இப்போ எனக்கு சில விஷயங்கள்ல தெளிவு வந்திருக்கு. முன்னாடியெல்லாம் எப்படிரா எதிர்காலத்தை ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனா அந்த தயக்கம்லாம் இப்ப சுத்தமா இல்லை. அன்னைக்கு அப்பா வேலை வெட்டிக்கு போகாம தண்ணி அடிச்சு தானே சுத்திட்டு இருந்தாரு. அவரை நீங்க எவ்வளவுலாம் திட்டிருப்பீங்க, எப்படி எல்லாம் வெறுத்திருப்பீங்க. அதுக்காக அவரை நீங்க ஒதுக்கி வச்சிட்டீங்க. நீங்க என்ன கேட்டீங்க? அம்மா நம்ம கிட்ட அனுசரணையா பேச மாட்டாங்கன்னு வருத்தப்பட்டீங்கல்ல. இப்ப பாருங்க, போங்க 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 போங்க. மடி நிமிந்து பாருடா. அம்மாவை தானே பார்க்க போற, இதுல என்ன தயக்கம்? அதான் என் பொண்ணு மீனாட்சி சொல்லிட்டால, 1000 தான் இருந்தாலும் அவன் புருஷன் தானம்மா. நீ பண்ணது தப்பு இல்லைன்னு மீனாட்சி சொல்லிட்டா. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் இல்லையா? ஆனா எனக்கு தாமா என்னமோ அவனை சுத்தமாவே பிடிக்கவே இல்லை. மூஞ்ச பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ணோட புருஷனா போயிட்டா. உன்னை வேற நான் பெத்துட்டேனே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த வயிற்றுல தான் உன்னை பெத்தேன். எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிட்டேன். அதனால தான் இப்போ உங்ககிட்ட 4 வார்த்தை ஆறுதலா பேசிட்டு இருக்கேன். மடி இந்த பாரு கவிதா கண்ணு, உன்னை நல்லா பாத்துக்கிறேன், சந்தோஷமா வச்சுப்பேன், சரியா? அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க மனசு மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. இப்படி எல்லாம் நான் சந்தோஷமா பேசணும்னா உன் வயித்துல இருக்கிற கருவை முதல்ல கதைச்சிட்டு வாடி. அம்மா அப்புறம் நான் சந்தோஷமா பேசுறேன். என்ன இழிச்ச வாய்ச்சி நினைச்சுக்கிட்டியா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாயை மூடிட்டு எல்லாத்துக்கும் சப்பா கட்டி கட்டுறதே உனக்கு வேலையா போச்சு. அம்மா என்னங்க இது? என்னங்க பேசுறாங்க அவங்க? என் புள்ளைய அழிக்கணும்னு சர்வ சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க. எப்படிங்க சொல்லலாம்? எப்படிங்க சொல்ல? அவங்க கர்ப்பத்தை கலைக்கிறது கொலைக்கு சமானம். அந்த விதத்துல பார்த்தா இவங்க கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க சொல்லி நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். பாடா பா. போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னேன். போன போது நான் அமைதியா இருந்தா இன்னும் ஓவரா பேசிட்டு கிடக்குற நீ. இந்த பாரு, நீ போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தன்னு வச்சுக்க, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இது உன் பிள்ளையே இல்லன்னு சொல்லுவேன். அப்ப என்ன கிழிப்ப நீ? அம்மா என்னம்மா பேசுறீங்க? பின்ன என்ன இன்னும் ரொம்ப பேசினா கிடக்குறான். இதெல்லாம் கேட்டுக்கின்னு நீங்க 2 பேரும் அமைதியா தானே நின்னு கிடக்குறீங்க. போலீஸே பார்த்தது கிடையாதா நாம? இன்னும் போலீஸ் வந்து நம்ம கிட்டே மிரட்டின்னு கிடக்குறான். நீங்க கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா, குழந்தை செல்வங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. அப்படி ஒரு செல்வம் உங்க பொண்ணுக்கு கிடைக்கிறது நம்ம சந்தோஷம் தாமா படணும். ஐயோ மாப்பிள்ள, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். என் பொண்ணுக்கு குழந்தை உண்டாயிருக்கிறது சந்தோஷம்தான். ஆனா அதுக்கு காரணம் ஒரு திருட்டு பையன், ஒரு முள்ளமாரி பையன், ஒரு பாம்பாட்டி பையனா இருக்கானே, அதுதான் வயிறு எரியுது. இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு அப்ப இருந்தா நாளைக்கு இந்த சமுதாயம் ஏதாவது மதிக்குமா சொல்லுங்க? ஏங்க, உங்களை எல்லாம் இந்த சமுதாயம் மதிக்கும் போது என்னையும் பிள்ளையும் மதிக்காதானே? வாய மூடுற அறிவு கட்டவனே. இந்த பாரு, நான் ஒன்னும் உன்ன மாதிரி அடுத்தவங்க காசுல குளிர்காயன்னு நினைச்சவ கிடையாது. இந்த பாரு, நான் படிக்காதவதா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் என் சுயமரியாதையை விட்டு கொடுத்து நான் எதுவுமே செஞ்சது கிடையாது, தெரியுமா உனக்கு? மாப்பிள்ளையும் பொண்ணு நிக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டு பாரு. அவங்களையே
பல விஷயத்துல எதிர்த்து பேசியிருக்கேன் தெரியுமா உனக்கு? பெரிய இவன் மாதிரி பேசின்னு கிடக்குற. டேய், நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம அத்தை பச்சேன் இத்த பச்சேன் அந்த மெடல் வாங்கினேன் இத்த போட்டுட்டு போனேன் இத்த போட்டுட்டு போனேங்கிறிய. ஒன்னாவது நீ போட்டு வச்சின்னு கிடக்குறியா? இவ்ளோ எதுக்கு? ஏண்டா உன் பாக்கெட்ல ₹1 இருக்காடா? அதெல்லாம் விடுறா. கல்யாணம் ஆனதுல இருந்து இது வரைக்கும் உன் பொண்டாட்டிக்கு 1 முழம் பூ வாங்கி கொடுத்துருப்பியா? அத விடுறா. நெத்தியில வச்சு ஒட்டிக்கிறாளே பொட்டு, அத வாங்கி கொடுத்துருக்கிறியா? எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் நீ. செத்தாரு எல்லாத்தையும் விடுறா. கேவலம் புடவையில குத்திக்கிற பெண்ணு அத்தை வாங்கி கொடுத்துருக்கிறியா? எதுவும் இல்ல. ஆனா வா இதுல இருந்து இது வரைக்கும் கிழியுது. அம்மா விடுங்கம்மா. ஏ சும்மாரு, உனக்கு இதை தவிர வேற எதுவுமே சொல்ல தெரியாது. நான் பேசி கிடக்குறேன்ல, நீ வாய முடின்னு பாத்துன்னு கடை. ஏய் சொல்லுடி, இவன் ஏதாவது உனக்கு வாங்கி கொடுத்துருக்கானா? கல்யாணம் ஆன பிறகும் கூட உன் அக்கா தானடி உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துன்னு கிடக்குறா. கட்ட பொண்டாட்டிக்கு எதுவுமே செய்யல, பக்கி பண்ணாட பிறக்க போற புள்ளைக்கு ஏதோ கிழிக்க போறாராம். அத நம்ம கிட்ட சொல்லி கிடக்குறாரு. இங்க பாருங்க, வாங்கி கொடுத்தா எதுவும் சாதாரணமா வாங்கி கொடுக்க கூடாது. பெருசா பெருசா செய்யணும். பெருசா சின்னத்துக்கே வழியா காணும், பெருசா கழட்ட போறியா நீ? உன் புத்தி என்ன தெரியுமா? அடுத்தவன் சோறு போட்டான்னு வச்சுக்க, நல்லா உட்காந்து ஓசிலியா கொட்டிக்கிற ஜன்மம் நீ. அதுக்கு தாண்டா லாய்க்கு நீ, மத்தது எதுவுமே உனக்கு தெரியாது. ஹலோ, இன்னைக்கு வேணா நான் இப்படி இருக்கலாம், ஆனா என்னைக்கும் இப்படியே இருக்க மாட்டான் இந்த சுரேஷ். இப்படியே இன்னும் எத்தனை வருஷத்துக்கு சொல்லிக்கினே இருப்பேன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு அது இந்த லூசு நம்பி தானே கிடக்குது. இந்த பாரு, இப்ப சொல்றேன்டா, நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரிடா, நீ 10 பைசா சம்பாதிக்கவும் போறது இல்ல, உன் குணத்தையும் மாத்திக்க போறது இல்ல. இப்படி தண்ட சோறு கர்மமா தான் தெரிஞ்சுக்கினே இருக்க போற. பாத்துக்கிட்டே இரு. என்ன நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு போறீங்க? இப்போ உங்க வீட்டுல எத்தனை பிள்ளைங்க? தா நிக்கிறாங்களே, மீனாட்சி ஒண்ணு, அப்புறம் சித்ரா, தா என் பொண்டாட்டி கவிதா. இவங்க 3 பேர்ல என் பொண்டாட்டி தான் கடைசி. ஆனா அவ தான் இங்க முதல்ல குழந்தை உண்டாயிருக்கா. இதுக்கு நீங்க என்னைய கோயில் கட்டி கும்பிடணும். வாய மூடு. என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? கூறு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. அறிவில்ல உனக்கு? அவன் என்ன இப்படி தப்பா சொல்லிட்டான்? கரெக்டா தானே சொல்லிருக்கான். 3 பொண்ணுங்கள்ல இவ தான் முதல்ல கர்ப்பமா இருக்கிறதா சொன்னான். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏய் என்ன குழந்தை பெத்துக்கிறது பெரிய இமாலய சாதனையா? இவன் குழந்தை பெத்துட்டான்னா உடனே உனக்கு மதிப்பு கொடுக்கணுமா, மரியாதை கொடுக்கணுமா? ஏய் இத பாரு, நம்ம வீட்டு தெரு முனையில இருக்கிற பன்னிங்க கூட தான் 10 குட்டிங்க போடுது. அதை எடுத்துட்டு வந்து வச்சு நடு வீட்டுல வச்சு பூஜை போடலாமா? ஆம்பளை தனம் இதுல இல்ல பாரு. இத வச்சுதான் நீ உன் புருஷனை தேர்ந்தெடுத்தியா? அம்மா ஏய் ஐயோ 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 ஐயோ, நீ சும்மா இரும்மா. நாம எதிர்த்து பேசாததை இவ பெரிய இது மாதிரி நினைச்சு பேசி கிடக்குறா. அவ பேசுறதை கேட்டு என்ன அடங்கி இருக்க சொல்றியா? அதுக்காக என்ன மறைமுகமா பேசுவீங்களா நீங்க? ஏன் அறிவு கட்டவள, நான் மறைமுகமெல்லாம் பேசணுங்கிற அவசியமே இல்ல. உன்னை நேரா தாண்டி பேசின்னு கிடக்குறேன். மா போதும்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்க பேசினா பேசிட்டு போறாங்க. இது என்ன எங்களுக்கு புதுசா? எல்லாரும் தான் பேசிட்டாங்க, விடுங்க. ஐயோ மாப்பிள்ள, உங்களுக்கு பெருந்தன்மை, நீங்க பொறுத்து போறீங்க. ஆனா என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாதுப்பா. மா போதும்மா, விடுங்க. யார் யாரோ என்னென்னமோ பேசிருக்காங்க. இங்க இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு நேரத்துல ஏதோ ஒண்ணு பேசிருக்காங்க. எல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டா அப்புறம் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கவே முடியாதுமா. இப்ப தம்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? அவர் வேலைக்கு போகாம சம்பாதிக்காம இருக்காரு, அவ்வளவுதானே? ஆமா, அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணலாம். என்ன மீனாட்சி? ஆமாம்மா, அவருக்கு ஏதாவது ஒரு தொழில் வச்சு கொடுக்கலாம். கடை மாதிரி ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சு. வெயிட் 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 வெயிட், இந்த கடையெல்லாம் வச்சுக்கிட்டு நோ வே, ஒண்ணும் பண்ண முடியாது. யோ நிறுத்தியா?
ஏன் இப்படி மானத்தை வாங்கி பேசிட்டு இருக்க? உனக்கு தான் எதுவும் செய்ய வக்கல்ல. அவங்க தான் செய்யறேன்னு சொல்றாங்கல்ல. பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்க. அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் சோத்துக்கு என்ன சிங்கி அடிக்க சொல்றியா? அப்படி கேளு. கவிதா, எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசுற? அது இல்லக்கா. நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல. சரி தம்பி, கடை உங்களுக்கு வேண்டாம். நீங்க ஏதோ படிச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அந்த சர்டிபிகேட்லாம் கொடுங்க. அதை வச்சு எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஏதாவது வேலை கிடைக்குமான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சர்டிபிகேட்டு அது 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 வந்துங்க, ஒரு சின்ன லோன் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்காக அது பேங்க்ல ஐயா, இவன் ஒருத்தன் வாயை தந்தா பொய்யா அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் பாரு. இவன் படிக்கவும் இல்ல ஒன்னும் இல்ல, ஊரை சுத்தி தெரிஞ்சு வந்திருக்கிறான் கபோதி பையன். அப்புறம் எங்க அந்த சர்டிபிகேட் வரும்? காத்துல பறந்து வருமாடா உனக்கு? ஹலோ, யாரை பார்த்து படிக்கலங்கிறீங்க? ஐ ஆம் MBA கிராஜுவேட். டேய், மோசம் பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தாலே தெரியாதா? வாய மூடு. அம்மா. சரிங்க, வேற என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. கைரஸ் சில்க்ஸ் மாதிரி ஒரு பட்டு கூட வச்சு கொடுத்தா பட்டுன்னு எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடி போயிடலாம் நினைக்கிறியா? என்னங்க நீங்க எதிர்த்து ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்கீங்க. இப்ப சொல்றேங்க, இன்னைக்கு என்ன கேவலமா பேசுற நீங்க உங்க மூத்த மாப்பிளைய விட அதிகமா என்னைய மதிச்சு நீங்க வாங்க தம்பி நீங்க போங்க தம்பின்னு சொல்லக்கூடிய நாள் வரவே வராதுடா, சத்தியமா வராது. சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது ஏமா இப்படி பேசுறீங்க? சரிம்மா, சீரியஸாவே பேசலாம். இந்த முகரைக்கு போனா போய் தொலைட்டன்னு ஏதாவது ஒரு கடை வச்சு கொடுத்துருங்க. ஆனா ஆனாலாம் இல்ல, நீங்க சொல்றதுதான் சரி. என்ன கடை வைக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? என் அறிவுக்கும் திறமைக்கும் ரொம்ப கம்மி தான், இருந்தாலும் சொல்றேன், ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட்ல பெருசா. அடேங்கப்பா, சென்னையில கூட அவ்வளவு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்காது போல இருக்கே. எஸ் எஸ், தட்ஸ் மை சாட்டசி. சென்னையில கூட இல்லாத அளவுக்கு நல்ல காம்படிட்டிவா பெரிய சூப்பர் மார்க்கெட் கட்டணும். பிரமாதம் பிரமாதம் பிரமாதம்ப்பா, பேச்சிட்டப்பா. இது வரைக்கும் நீ சொல்லாத ஒரு நல்ல யோசனை இப்ப சொல்லி இருக்கிற. நீ என்ன பண்ற? உள்ள போய் உன் கஜானாவுல இருந்து இந்த கத்தியா நோட்டெல்லாம் அடுக்கி வச்சிருக்க பத்தியா, அத போய் எடுத்துக்கிட்டு வா. அப்படியே 20,000 என்ன, அதுக்கு மேல 1000 ஆகிற ஸ்கொயர் ஃபீட்லயா சூப்பர் மார்க்கெட் கடை வச்சிருவான். மூஞ்ச மகரையம் பாரு, கையில 10 பைசா இல்ல, வாயிலேயே வடை சுட்டுன்னு கிடக்குறா. ஏண்டா இதுல 20,000 சதுரடியில உனக்கு கடை வேணுமா? பாருங்க, இவங்க கேட்டது ஐடியா மட்டும்தான், பணத்துக்குலாம் நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். நீங்களே யோசிச்சுக்கங்க. தம்பி, நீங்க சொல்றது நல்ல விஷயமா தான் இருக்கு. அதை நான் மறுபடியும் யோசிக்கிறேன். மீனாட்சி, இவங்களுக்கு ஒரு மளிகை கடை பார்த்து பேசி கொடுத்தா நல்லதுன்னு இருக்கும். வாட், மல்லிகை கடையா? வாட் நான்சென்ஸ் தம்பி, என்னால ஏத்துக்க முடியாதுங்க. டேய் டேய், உனக்கு இதுவே ஜாஸ்தி. மூடின்னு நில்லு. நல்ல ஐடியா தான். இது பாரு, மாப்பிள்ள சொன்னா சரியாதான் இருக்கும். சொன்னதை கேட்டுட்டு செய்யு, இல்லனா வாய மூடின்னு பேசாம நடைய கட்டிக்கினே இரு. தம்பி, எங்களால அவ்வளவுதான் முடியும். இதுக்கு மேல உங்களுக்கு தேவைன்னா நீங்க தான் பாத்துக்கணும். ஐயோ ஐயோ, நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க. இருங்க, நான் என்ன சொன்னனோ அதுவே தான் நீங்க சொல்லிருக்கீங்க. சுரேஷ் சூப்பர் மார்க்கெட். டேய், மளிகை கடைன்னு சொல்லுவாங்கடா, சூப்பர் மார்க்கெட் இல்ல அதுக்கு பேரு. பேர்ல கூட சூப்பர் மார்க்கெட் நின்று போடுவாங்க. இடுங்களா? ஆமா ஆமா, காசு மாப்பிள்ளை கொடுப்பாரு, ஆனா பேரு உன் பேரை வச்சுக்கணுமா? பின்ன இந்திராணி சூப்பர் மார்க்கெட் நான் வைப்பாங்க. இந்திராணி சூப்பர் மார்க்கெட், சை பேரா அது எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. அது சுரேஷ் சூப்பர் மார்க்கெட் சொல்லி பாருங்களேன், எவ்வளவு ஸ்டைலா இருக்கு. வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குடா. வாய மூடு. ஏய், பணம் கொடுக்கறது என் மாப்பிள்ளையும் பொண்ணும், அவங்களுக்கு தெரியும் என்ன பேரை வைக்கிறதுன்னு. பொத்திக்கிட்டு நில்லு. ஹலோ,
அது எப்படிங்க? இந்த பாரு ஆ? அது எப்படி இது எப்படின்னு குறுக்கு கேள்வி கேட்டு நின்னு வச்சுக்க மவன உனக்கு கிடையாது கிடையாதுடா அப்பாடா கிளம்புடா. ஓகே 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 கூல் கூல் கூல். மாப்பிள இன்னும் மச்சான் வர சொல்லியிருந்தீங்க. எங்கே ஊருக்கு போயிருந்தீங்களா? ஆமாங்க, ஒரு வாரம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ட்ரைனிங்கு, அதெல்லாம் முடிச்சு இப்போ தான் ஊர்லேருந்து வந்தேன். சொல்லுங்கள். அப்புறம் மாப்பிள இந்த சொத்து பிரித்த விஷயத்தில் திருப்தி தானே உங்களுக்கு? சாந்தி வந்து சொன்னாலா? சொன்னா ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்க? இல்லைங்க, நான் இது வேறு மாதிரி எதிர்பார்த்தேன், இது வேறு மாதிரி நடந்து போச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. ஆமாம், இந்த விஷயத்துக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா? வைஜெயந்தியை தவிர. அவளை விடுங்க, அவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு. சரி, என்ன விஷயம் இங்கே வர சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, கவிதா கர்ப்பமாக இருக்கா. கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறமும் அந்த சுரேஷை அப்படியே விட்டுற முடியாது. என்ன, அவனை ஏதாவது திருத்த போகிறீங்களா? ஏங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதை சொல்லுங்க முதல்ல. அதுக்காக நம்ம கண்டுக்காம போயிட முடியுமா? சரி சொல்லுங்க, அவனை என்ன பண்ணுறது உங்களுக்கு உத்தேசம்? அவனுக்கு ஒரு மளிகை கடை வச்சு கொடுக்கலான்னு பார்க்குறேன். எது, அந்த ஆட்டு தாடிக்காரனுக்கு கடை வச்சு கொடுக்க போறீங்களா? 2 நாள்ல கடையை காலி பண்ணிடுவாங்க. இல்லை, ஒழுங்கா இருக்கிறதா என்கிட்ட சொன்னான். அவன் சொன்னான் நம்பி எல்லாத்தையும் அள்ளி கொடுக்க போறீங்களா? ஏங்க இல்லை மாப்பிள்ள, மீனாட்சி தம் பங்குல இருந்து தங்கச்சி கவிதாக்காக செய்கிறான். நீங்களும் உங்கள் சம்சாரம் திருந்த போகிறதே கிடையாதுங்க. பரவாயில்ல, அதை விடுங்க. இப்போ நான் கேட்குறது, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன? கடை வைக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் பார்க்கணும். இல்லைனா ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருந்த ஏதாவது ஒரு கடையாக இருந்தால் யாராவது விற்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா அது கூட பரவாயில்ல. என்ன மாப்பிள்ள, உதவி கேட்டதுனால யோசிக்கிறீங்களா? நீங்கள் பார்த்து கொடுங்க. நீங்கள் பண்ணுற வேலைக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுக்குறேன். ஏங்க அது இல்லைங்க. இப்போ சரிங்க, நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல விசாரிச்சுட்டு சீக்கிரமாக ஒரு நல்ல கடையாக பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். மாப்பிள்ள. என்னங்க மாப்பிள்ள, சொத்தை பிரித்து கொடுத்ததில் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னாலும் ஏதோ எங்களால் முடிஞ்சது. சீக்கிரம் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. சாந்தி பாவம் பெருசாக எந்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சதில்லை. அவளை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கங்க. அட என்னங்க, நீங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, என்னை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்காக. இந்த வீட்டில் நடக்கிற முக்கிய நிகழ்வுகளுக்கெல்லாம் நான் உங்களை கூப்பிட்டு தான் பேசுகிறேன். நீங்கள் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. இந்த வீட்டில் உங்களுக்கு மரியாதை குறைவு இருக்காது, அது நடக்கவும் செய்யாது. சரி, இது விஷயமா நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். நான் வரேங்க, வரேன். ஆனந்தி, சொல்லுங்கக்கா. என்ன ஆனந்தி, அப்பா அம்மா பார்க்கணும்னு கிளம்பிட்டியா? இவனையுமா கூட்டு போற? இல்லக்கா, நான் அங்க போல. இந்த வருஷம் கார்த்திகா ஸ்கூல்ல சேர்க்கணும்க்கா. அதான் பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல விசாரிக்க போறேன். அதுக்காக உன் பிள்ளைய கூப்பிட்டு நீ மட்டும் தனியா போலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. வேற எப்படி? நாங்களாம் உனக்கு இல்ல ஒரு வார்த்தை சொன்னா நாங்க ஓடி வர மாட்டோம்.
ஏன் கார்த்தி மேல எங்களுக்கு அக்கறை இல்லைன்னு நினைச்சியா? அக்கா நீ எதுவும் பேசாத. ஏங்க ஏங்க என்னம்மா? கொஞ்சம் வாங்கல இங்க. வாங்க, என்னன்னு கேளுங்க. என்ன மீனாட்சி? கார்த்திய ஸ்கூல்ல போய் சேர்த்துட்டு வர போறாளாங்க. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவளே தனியா போய் சேர்த்துட்டு வராளாம். ஆனந்தி, ஒருவேளை இந்த நல்ல விஷயத்தை என்கிட்ட சொன்னா அதனால ஏதாவது தடங்கள் வரும்னு யோசிக்கிறியா? ஐயோ, அப்படியெல்லாம் உண்மையாவே நான் நினைக்கலக்கா. ஒரு காலத்துல உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு நான் பேசினதெல்லாம் உண்மைதான். அப்படி பேசுனதுனால எனக்கு என்ன கிடைச்சிச்சு சொல்லுங்க? வாழ்க்கையில தண்ணி மரமா நிக்கிறதுதான்க்கா மிச்சம். ஏம்மா, எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. உன் குழந்தைக்கு ஒரு நல்ல விஷயம்னா அது எங்களுக்கும் சந்தோஷம் தானே. அதுக்காக இல்ல மாமா, எல்லாத்துக்குமே உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டானதான். எங்களுக்கு கஷ்டமா? இங்க பாரு, நம்ம வீட்டு பிள்ளைய முதல்ல ஸ்கூல்ல போய் சேர்க்க போறோம். இதுல எங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? எங்க கிட்ட சொல்லியிருந்தா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. சரி, நடந்ததை விடு. குட்டிமா, கார்த்தி இங்க பாரு. பெரியமாவை பாரு. ஓடி 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 ஓடி. வா வா வா. ஜோர் ஜோர் போட போட ஜோர். போடா. என்னம்மா, என்ன என்ன செய்றீங்க? ஸ்கூல்ல போய் சேர போறீங்களா? சரி சரி சரி, அழக்கூடாது அழக்கூடாது அழக்கூடாது. என்னடா? என்ன ட்ரெஸ் போட்டிருக்க குழந்தைக்கு? ஐயோ, போய் ஒரு நல்ல சட்டையை போட்டு கூட்டு போடுங்க. சரிக்கா. சீக்கிரம் வா.